பீச்சிலேருந்து நடந்து வந்துருக்காண்ணா. பஸ்ஸு ஏறினா பஸ்ஸுலேயும் செம்ம டிராஃபிக்கு. பீச்சாண்டேருந்து நடந்து வந்துருக்கோம் நானும் இவனும். ஆமாண்ணா, இதுக்காக தானே காலைல 10:30 மணிக்கு வந்தோண்ணா. காலைல 10:30 மணிக்கே சென்ட்ரல்லேருந்து நடந்து வந்தோம். முடியாமல் சென்ட்ரல்லேருந்து நடந்து வந்து அங்கேருந்தே ஃபுல்லாகவே நடந்து தான் இருக்கோம் வெயிலில். இன்னும் சாப்பிட கூட இல்லை. ஏன் டிராஃபிக்னா அவங்கள தான் கேட்கணும். ஷோ பண்ணிட்டாங்க. பேர் சிபி. காலையிலேருந்து பைத்தியக்கார மாதிரி வண்டி ஓட்டுக்கிறோம். எந்த பக்கமும் போக முடியல, வர முடியல, வழியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெருசு பண்ணுறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வழி ஏற்பாடு பண்ணிவிட்டு பண்ணோம். எல்லாத்தையும் ஆரம்பத்திலே பண்ணோம். கடைசி நேரத்தில் இந்த மாதிரி விட்டு சிட்டியே நீ டிராஃபிக்கில் வண்டியே ஓட்ட முடியலண்ணா. டைம் ஒதுக்கி பண்ணியிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி போக்குவரத்தை கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஒன்றுமே பண்ணலை. ஒன்றுமே பண்ணாமல் இப்படி மாதிரி மக்களை விட்டால் மக்கள் என்ன பண்ணுவாங்க? காலையிலேருந்து வண்டி போயினா வந்து 2.5 மணி நேரமாக இங்கேருந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்து 2.5 மணி நேரம் ஆகுது. எப்படி ஓட்டுவாங்க வண்டி? மக்களை பாருங்கள், எவ்வளோ மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க, வழி இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க. ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் எல்லாமே பண்ணால் எப்படிங்க? செம நல்லா இருந்துச்சு. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்த்து நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் குளத்தூர்லேருந்து வரோம். சொந்த ஊர் திருவண்ணாமலை. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது சார். போலீஸும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் ரொம்ப பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டம்தான். எவ்வளோ ரொம்ப அதிகம் பேர் 5 லட்சம் சொன்னாங்க. 5 லட்சம் மேலே இருக்கும். நான் இப்போ அங்கேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு 1 ஹவர் மேலே ஆயிடுச்சு. இன்னும் 1-2 ஹவர் இருக்கும் டிராஃபிக்கும். என் பேர் பன்னீர்செல்வம், சொந்த ஊர் திருவண்ணாமலை. ஓகே சார், தேங்க்யூ சார். என் பேர் தண்டபாணி, வேலூர்லேருந்து வந்திருக்கிறேன். ரூட்டு வந்து இது முன்னாடியே தெரியும். இந்த ஏர்ஃபோர்ஸ் இது 2-3 நாளைக்கு முன்னாடியே பேப்பரில் வந்துச்சு. இது கவர்மெண்ட் முன்னாடியே என்ன பண்ணியிருக்கலாம், ரூட்டை பிரித்து 4 வீலரை மட்டும் கட் பண்ணிகிட்ருக்கலாம். மக்களை மட்டும் விட்டுட்டு இந்த பக்கம் நைட் ஒரு 8 மணிக்கு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் 4 வீலரை ஆக்சஸ் பண்ணியிருக்கலாம். அழகாக ப்ராப்ளம் இல்லாமல் ஜனங்கள்லாம் அவங்கவுங்க நேட்டிவ்க்கு போய் ரீச் ஆகிருப்பாங்க. அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. கவர்மெண்ட்டு அதை மிஸ் பண்ண தவறிட்டாங்க. இப்போ ரொம்ப 4 வீலருக்கும் சிரமம், மக்களுக்கும் சிரமம். இப்போ நான் வேலூர் போனேங்க. ட்ரெயினுக்கும் இப்போ ஆக்சஸ் பண்ண முடியல, பஸ்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியல. ஃபேமிலியோடு தான். நன்றிங்க. எங்கே ஏர் ஷோலையும் இல்லை, அங்கேயும் எதுவும் ஒரு நேர்கூட மாதிரி எதுவும் கிடையாது. ஃபுல்லாக வெயில், எல்லாமே டபுள் ரேட் இன்றைக்கி. ஒரு வாட்டர் பாட்டில் வேணுன்னா 40 ரூபா, ஜூஸ் வேணுனாலும் டபுள் ரேட்டு. எல்லாமே இன்றைக்கி எக்ஸஸாக தான், வேறு வழி இல்லை. பேசிக்குன்றதுனால வாங்கி தான் ஆகணும், குடிச்சு தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும். நன்றிங்க. தண்டபாணி, வேலூர். தலைமுறையா சத்தியம் ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். கைப்பிள்ளைய வச்சுட்டு நிற்கிறோம். ட்ரெயின்லேயும் ஏற முடியல, பஸ்லேயும் ஏற முடியல. கைப்பிள்ளைய வச்சுட்டு சாப்பிடாம நிற்கிறோம். அதான் இன்னைக்கு நல்லா இருந்தது படம்லாம், இந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அதுக்காக தான் ஆசைப்பட்டு வந்தோம். நல்லா இருந்தது, பார்த்தோம். அந்த சந்தோஷம்தான். நாங்கள் கோடம்பாக்கம் போகணும். ஏதோ ஆட்டோ பிடிச்சி எப்படியாவது போகணும், இல்லைன்னா ட்ரெயினில் தான் போகணும். போய் இறங்கி போகணும். கைப்பிள்ளை வச்சு அது ஒரு 2 மணி நேரம் ஆகும். என்னன்னு தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒரு 30 மினிட்ஸ் தான், 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஆக்சுவலாக ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகணும். ஆனால் இப்போ பார்க்குற டிராஃபிக்கை வச்சு ட்ரெயினும் இல்லை, நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகலை, தென் வந்து ஆப்ஷனே இல்லை அந்த மாதிரி. ஸோ சரியான ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை. அதாவது ப்ரிகாஷன் பண்ணியிருக்கணுங்க. ஆக்சுவலாக வந்து 15 lakhsன்னு சொன்னாங்க. ஒரு க்ரௌடு ஒன்று க்ரியேட் பண்ணணும், பெருசாக மேசிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 15 lakhs கவுண்ட் வந்து நியூஸில் வந்து இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அந்த 15 lakhs பீப்புள் வந்து போகிறதுக்கு ஒரு இது செய்யணும் இல்லையா? அது இல்லை. அது சுத்தமாக ஜீரோன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஜனங்கள் ஃபுல்லாக ரொம்ப நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. மயக்குமாய் அதான் நடந்தது. எதுவுமே இல்லை. நானா வடபழனி போனோம். பஸ்ஸே இல்லை, அதெல்லாம் எதிர்பார்த்துங்கிறோம். தண்ணி வசதி இல்லை, கூட்ட நெரிசல் கட்டுப்பட்டு முடியல. ஜனங்க ரொம்ப அவதிப்பட்டு, வழி போகிறதுக்கு போக்குவரத்து சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ கூட்டம் கூடும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கையாக எதுவும் செய்யவும் இல்லை. கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் ஆவடி போனோம், இன்னும் 3 மணி நேரம் ஆகும்.
மெட்ரோவில் வந்து காலையில் வந்து 8 மணிக்கு வந்தோம், மெட்ரோ வரத்துக்கு 12 மணி 12:30 ஆயிடுச்சு. எந்த வசதியும் இல்லை. முதல் தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி இல்லை. லேடிஸில் என்ன பண்ணுவாங்க? அது முதல் பண்ணல, அது பண்ணவே இல்லை. இன்னும் நல்லா பண்ணியிருக்கல. கவர்மெண்ட் வந்து இன்னும் தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி, இவ்வளோ க்ரௌடு வராங்களே, அதுக்கேற்ற மாதிரியா இது பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணலையே, எந்த வசதியும் இல்லையே. அதுக்கு முன்னாடியே போகிறப்போ அப்படி தான் இருந்தது. போகிறப்போ இருந்தது பீச்சிலேருந்து நாங்கள் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. பார்த்தோலேருந்து தான் வந்துட்டோம் நாங்கள். என் பேர் கங்காதேவி. டிராஃபிக்கு கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கெலாம் எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது, டியூட்டிக்கு போகணும், காலையிலேருந்து போகல. நல்ல இது தான் கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியிருக்கலாம். டிராஃபிக் ஏதாவது ஒரு வழி பண்ணி கொஞ்சம் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். பொதுமக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. பஸ் இல்லை, அவங்களுக்குலாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும். இது அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல இது பண்ணமோ, திட்டங்கள் பண்ணமோ, அதுக்கேற்றாப்புல போக்குவரத்தும் கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணியிருக்குது. பட் ஆனால் இதோட கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சார். தேங்க்ஸ் சார். என் பேர் ஷாவுல் சார். நான் மண்ணடியிலேருந்து வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்.